நான் சுந்தர் தியாகராஜன், நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த 7500 உறுப்பினர் கொண்ட சங்கத்தின் தலைவர். மதுரையை தலைமையிடமாக கொண்டு சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் என்ற நிறுவனமானது ஜூன் 2023 அன்று முடக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்து வருகிறது. வழக்கு எண் 3/23/2023 மதுரை உயர்நீதிமன்றத்திலே சுமார் 2.5 வருடங்களாக வழக்கு நடந்து கொண்டு வருகிறது. இந்த வழக்கிலே 15 மாதங்களுக்கு முன்பாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நீதிபதியாக விசாரித்தால் இது தாமதமாகும், ஏற்கனவே வழக்கை விசாரித்த பரத சக்கரவர்த்தி அவர்களை விசாரிக்கட்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டார். அந்த ஆர்டர் பாஸ் ஆகி வந்து பரத சக்கரவர்த்தி ஐயா அவர்களிடம் இந்த வழக்கானது வந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை முடக்கப்பட்ட 554 நிறுவனங்களுக்கு 10-15 வருடங்கள் ஆகியும் தீர்வு வராத நிலையில் நீதியரசர் இறை தூதர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் எங்களுடைய கண்ணீரை பார்த்து துரிதமாக செயல்பட்டு இந்த வழக்கை சுமார் 15 அவர் பொறுப்பேற்று 1 வருடங்களுக்குள்ளாகவே இந்த வழக்கை முடித்து வைக்கும் விதமாக இப்பொழுது சொத்துக்களை எல்லாம் ஏலமிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். 21/1/2026 அன்று உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே நாங்கள் அநேகம் பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக நீதியரசர் ஐயா பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக EOW காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மதுரையைச் சேர்ந்த முன்னாள் DSP திருமதி மனிஷா அவர்கள், இந்நாள் DSP இம்மானுவேல் அவர்கள், அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் சென்னை EOW பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளான SP சரவணகுமார் அவர்கள் மற்றும் DGP திருமதி பாலநாகதேவி அம்மையார் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த வழக்கு துரிதமாக முடிவதற்கு அவர்களுடைய வேலையை அளப்பரிய பணி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேலையிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள், இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழக முதல்வர் அவர்கள். ஏனென்று சொன்னால், இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி துரிதமாக இந்த சிவில் வழக்கானது முடிக்கப்படவில்லை. ஸோ இது ஒரு சாதனையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்து அனைத்து உதவிகளையும் செய்து துரிதமாக முடிவதற்கு உதவி செய்தார். அவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் நாங்கள் 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த நிறுவனத்தின் MD மற்றும் சேர்மன் 2 பேரும் மீது எங்களுக்கு கோபமும் தாபமும் சாபமும் இருந்தால் கூட நாங்கள் சபித்திருக்கிறவர்கள் எல்லாம். ஏனென்று சொன்னால், சிஸ்டம் சரியாகலாம் இப்படி கருத்து விட்டில்லை என்று சொல்லி. ஆனால் அவர்கள் போதுமான அளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கிறது. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட புகார்தாரர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல் கொடுக்க வேண்டியுள்ளது. முதலீட்டாளர்களுடைய பணம் திரும்ப கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவருடைய டைரக்டர்கள் சுமார் 80 பேர்களுடைய டைரக்டர்களுடைய அஃபிடாவிட்டை வாங்கி சென்னை உயர்நீதிமன்றத்திலே, ஐயா நாங்கள் எங்கள் பெயரில் உள்ள நிறுவனத்தின் சொத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் ஏலமிட்டு மக்களுக்கு முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுங்கள் என்று அவர்கள் அஃபிடாவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனபடியினால் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சேர்மன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியன் MD அவர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். எல்லோருக்கும் மேலே இருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பணிவான தாழ்மையான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நிறுவனம் முடக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுவும் மூத்த குடிமக்கள், வயதானவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் 40-50 ஆண்டுகால
பணியின் மூலமாக கிடைத்த ஓய்வூதிய பலன்கள் அத்தனையும் நாங்கள் முதலீடு செய்துவிட்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே நீதியரசர் இறை தூதர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறார். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள், ஆனந்த வெங்கடேசன் அவர்கள், டிஜிபி, எஸ்பி இவர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள். நாங்கள் சென்னையை நோக்கி நாங்கள் கும்பிடுகிறோம். அவர்கள் இருக்கும் திசையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறார். சென்னையை நோக்கி நாங்கள் வணங்குகிறோம். நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு ஒரு வழக்கிலே சிக்கி இன்றைக்கி நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. ஏன்னு சொன்னால் இந்திய வரலாற்றிலே இவ்வளவு சீக்கிரம் ஒரு 60,000 பேருக்கு அநீதி இழைக்கப்பட்ட இந்த வழக்கானது 15 மாதங்களில் முடித்து வைத்திருக்கிறார். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கை துரிதமாக முடித்து வைத்திருக்கிறார். இதற்காக எமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வழக்கிலே சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், EOW, சென்னை, மதுரை இவர்கள் எல்லாருக்குமே எமது மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கு சரித்திரம் வாய்ந்தது என்று தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வழக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கு இந்த அரசாங்கம் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செய்திகளை நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு ஏதாவது செய்து இந்த 60,000 குடும்பங்களையும் முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வழக்கில் சிக்கியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும், விரைவாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு. 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம். அதற்கும் தலைவர் சுந்தர் தியாகராஜன் தான். அந்த ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சின்ன விண்ணப்பம். இதுவரைக்கும் உதவி செய்த முதலமைச்சர் அவர்கள் யாருமே வந்து இடையூறாக வராத வண்ணம் முற்றுமுடிய இருந்து எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுத்தரும் பட்சத்தில் நாங்கள் மனதாக நன்றியோடு நினைத்து பார்ப்போம் 2026